அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பொருளாளர், அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தற்போது தேமுதிகவுடைய நிறுவனர் தலைவர் விஜயகாந்துடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2011 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக தேமுதிக இடையே நேரடியான கூட்டணி என்பது அமைந்தது. அப்போது தேமுதிக பிரதான எதிர்க்கட்சியாக பலம் பெற்றது. அதற்கு பிறகு 2014 காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இடம் பிடித்தது. தொடர்பான விவரங்களை நிகழ்ச்சியில் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார் விவரம் என்ன? அதிமுக தேமுதிக கூட்டணி இவ்வளவு சீக்கிரமாக உறுதியானது எப்படி என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறது. ஒரு 4 மக்களவை தொகுதி, ஒரு மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபா தரக்கூடிய கட்சியோடு மட்டுமே கூட்டணி என்பதில் பிரேமலதா உறுதியாக இருந்த சூழ்நிலையில் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா ஒதுக்குவதற்கு அதிமுக சம்மதம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இதுவரையில் அவர்கள் அறிவிக்கவில்லை. ஏற்கனவே நேற்று முன்தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திருமதி பிரேமலதாவும் தொலைபேசியில் பேசிக் கொண்ட போது நிச்சயமாக ஒரு இடம் உங்களுக்கு தருகிறோம், ஆனால் இந்த முறை வாய்ப்பில்லை என்று சொன்னதன் அடிப்படையில் தான் நேற்று ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தற்போது கிடைத்த செய்தி மூலம் தெரிய வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தேமுதிகவுக்கு இந்த மக்களவை தேர்தலில் ஒரு ராஜ்யசபா ஒதுக்குவதற்கான வாய்ப்பில்லை. 2016 சட்டமன்ற தேர்தலிலும் தேமுதிக அதிமுக இருவரும் இணைந்துதான் செயல்பட போகிறோம். அந்த வகையில் 2016 தேர்தலோடு சேர்த்து ராஜ்யசபா தருவதற்கு சம்மதிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த அடிப்படையில் தான் வேகமாக நேற்று இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இதற்கு பிரேமலதாவும் முழு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆனால் 2015 ஜூன் மாதத்தில் அதிமுகவில் சந்திரசேகரன் என்பவரது பதவிக்காலம், ராஜ்யசபா பதவி நிறைவு பெறுகிறது. ஆனால் இப்போது அந்த இடத்தை உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பில்லை. 2016ஆம் ஆண்டு தம்பிதுரையினுடைய பதவிக்காலம், ராஜ்யசபா பதவி நிறைவு பெறுகிறது. எனவே அந்த இடத்தை தேமுதிகவுக்கு தருவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறோம் என்று சொன்னதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி தெரிய வந்திருக்கிறது. தேவப்பிரியா, அதிமுக தன்னுடைய 33 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியேற்றக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறது. நாளை காலை 9 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நிகழ்ச்சியில் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, நோக்கம் என்ன? தேவப்பிரியன், நாளை காலை 9:30 மணிக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற உள்ளது. குறிப்பாக மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில கூட்டணி கட்சிகளுக்குமான தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே மக்களவை தேர்தலுக்கு தேர்தல் பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்த இருக்கிறார். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளையும் திமுக ஆட்சியினுடைய தோல்வியையும் பொதுமக்களிடம் வாக்காளரிடம் எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு அறிவுரைகளையும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்த வழங்கியிருக்கிறார். எனவே நாளைய கூட்டம் என்பது முழுக்க மக்களவை தேர்தலை ஒட்டி நடைபெறக்கூடிய கூட்டம். தேர்தலுக்கு மிக கால அவகாசம், குறுகிய கால அவகாசம் இருக்கிறது. பிரச்சாரத்திற்குமான கால அவகாசம் குறுகிய நாட்களே உள்ளதனால் பொதுமக்களிடம் வாக்காளர்களிடமும் திமுக அரசின் தோல்வியையும் எடுத்துரைக்க வேண்டி பல்வேறு அறிவுரைகளை நாளைய கூட்டத்தில் பழனிசாமி அவர்கள் வழங்க இருக்கிறார். தேவப்பிரியா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி அபினேஷ். அடுத்ததாக தற்போது தேமுதிக அலுவலகத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டணி அமைந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக தற்போது தேமுதிக அலுவலகத்திற்கு வந்து தங்களுடைய பரஸ்பர மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக நிறுவனர் தலைவர் விஜயகாந்துடைய நினைவிடம் அங்கு அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த நிலையில் தற்போது கூட்டணி அமைந்த பிறகு தற்போது அதிமுக கூட்டணி கட்சி என்ற முறையில் தற்போது விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்ற கேள்வி கிட்டத்தட்ட
ஜனவரி மாதம் தொடங்கி ஒரு மாதத்திற்கு மேலாக நீடித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது அதிமுகவுடன் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி ஒப்பந்தத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக கையெழுத்திடுகிறது. 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டக்கூடிய நிலையில் இந்த 5 தொகுதிகள் எவை என்பது குறித்தும் தகவல் வெளியான நிலையில் தற்போது வேட்பாளர்கள் தேர்விலும் தேமுதிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தேமுதிகவிற்கும் அதிமுகவிற்கும் மிக நீண்ட ஒரு கூட்டணி உறவு என்பது இருக்கிறது. 2011 தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது. தேர்தல் தனித்துதான் தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையாக அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைத்தார். கூட்டணி அமைத்த பிறகு அந்த கட்சி எதிர்க்கட்சி வரிசையில் முதல் முறையாக அமர்ந்தது. சுமார் 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு கிடைத்ததன் காரணமாக தமிழ்நாட்டில் மிக குறுகிய காலத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்த கட்சி என்ற அந்தஸ்தை தேமுதிக பெற்றது. அதற்கு பிறகு தேர்தலில் அவர்களுக்கு பெரிய சரிவு என்பதும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து மிக இணக்கமாக இருந்த தேமுதிக அண்மை காலங்களில் அந்த கூட்டணியுடனான பல்வேறு தருணங்களில் முரண்பட்டு நின்றது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, நீட் விவகாரம் என்பது போன்ற பல தருணங்களில் தங்களுடைய அதிருப்தியை தேமுதிக வெளியிட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் மிக பிரதான கட்சியாக தேமுதிக அங்கம் வகித்தது. அதற்கு பிறகு 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை தேமுதிக தலைமையில் அமைத்து ஒரு கணிசமான வாக்குகளையும் பெற்றது. இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கூட்டணிக்கான அவசியம் என்ன என்பதை மாநில கட்சிகளுக்கு உணர்த்தியது. ஏனென்றால் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை திமுக இழந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பிறகு 2019 மக்களவைத் தேர்தலிலும் தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தது. அப்போது அதிமுகவும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் கூட அது பாஜக தான் இந்த கூட்டணியை அமைப்பதற்கு மிக அச்சாரமாக செயல்பட்டது. நேரடியான பிணைப்பு என்பது பாஜகவுடன் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாஜக பாமக தனித்து கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி என்பது கவனம் பெற்றிருக்கிறது. ஏனென்றால் பிரதான கட்சியாக தற்போது பெரிய அளவு மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்ட முக்கிய கட்சிகள் எதுவும் அதிமுக வசம் இல்லாத நிலையில் தற்போது தேமுதிக இந்த கூட்டணியில் இடம் பிடித்திருப்பதன் மூலமாக அதிமுகவுக்கு அடுத்த இடத்தில் தேமுதிகவை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் கடந்த காலத்தில் வாக்கு வங்கியை பொறுத்தவரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுடைய வாக்கு வங்கி கணிசமாக குறைந்திருந்தது. தொடக்கத்தில் மிக குறுகிய காலத்தில் 8% அளவுக்கு வாக்கு வங்கியை பெற்றிருந்த திமுக பல்வேறு தேர்தல் முடிவுகளின் காரணமாக கூட்டணி வியூகத்தின் காரணமாக அந்த வாக்கு வங்கியை இழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அண்மையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவு ஒரு அனுதாப அலையை தேமுதிகவுக்கு ஏற்படுத்தும் என்று அந்த கட்சி நிர்வாகிகள் கருதுகிறார்கள். இதன் காரணமாக கட்சி ஏற்கனவே பலமாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, விருதுநகர் போன்ற தொகுதிகளிலும் விழுப்புரம், சிதம்பரம் மட்டுமில்லாமல் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளிலும் அவர்களுக்கென்று கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த தொகுதிகளில் தங்களுடைய வேட்பாளர்கள் நிறுத்துவதன் மூலமாக இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற முடியும் என்பது அந்த கட்சியுடைய நிர்வாகிகளுடைய கருத்தாக இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் போது பல மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்திருந்தனர். அதனையும் அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார். இந்த நிலையில் கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய நினைவிடத்தில் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்போது மரியாதை செலுத்தி வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இணைகிறார் செய்தி அரங்கத்தில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. நீங்க தொடரலாம். நன்றி தேவப்பிரியன். மிக முக்கியமாக அஇஅதிமுக உடனான கூட்டணியை இறுதி செய்த பின்னர் அவர்களுக்கான தொகுதி பங்கீடு என்பது நேற்றைக்கு நடைபெற்றது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் அந்த தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆகியோர் நேற்றைக்கு கையெழுத்திட்டார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது மரியாதை நிமித்த சந்திப்பாக தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தினுடைய நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் தெரிவித்ததைப் போல ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படவில்லை, ஆனாலும் ஒரு மாநிலங்களவை இடம் கொடுக்கப்படலாம் என்கிற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. 5 மக்களவை தொகுதிகளில் வேட்பாளருக்கான விருப்பு மனுக்களை ஏற்கனவே தேமுதிக பெற தொடங்கிவிட்டது. இனி வேட்பாளர்கள் அறிவிப்பு என்பது அடுத்தடுத்ததாக நிகழலாம். அதே நேரத்தில் அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அதற்கான வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் களம் என்பது சூடுபிடித்திருக்கிறது. திமுக அதிமுக நேரடியாக 18 மக்களவை தொகுதிகளில் களம் காணக்கூடிய சூழ்நிலையில் தற்போது திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே வெளியாகி இருப்பதன் காரணமாக தற்போது தேமுதிகவினுடைய 5 குறிப்பிட்ட அந்த மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் தேர்வில் தேமுதிக கூடுதலாக கவனம் செலுத்தும் என்றும் எதிர்பார்க்கலாம். நேற்றைய ஒப்பந்தத்தினுடைய கையெழுத்தின் போது பிரேமலதா குறிப்பிட்டது,
இது ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு அமைந்த கூட்டணி. இது ஒரு ராசியான கூட்டணி, வெற்றி கூட்டணியாக இருக்கும். நிச்சயம் மக்களவை தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவதற்கான, மக்கள் நலன் என்கிற அடிப்படையில் வெற்றியை பெறுவதற்கான ஒரு கூட்டணியாக நாங்கள் இணைந்து போராடுவோம் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியாக மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியாகவும் இந்த கூட்டணி தொடரும் என்கிற வகையில் நேற்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் கருத்தை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது இந்த சந்திப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தினுடைய நினைவிடம் தேமுதிக அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம்.